சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளியன் மொழி அமைக்க ஆலயம் கணபதி கணபதி ஆலகாலம் பேர் அவர் கணபதி கொஞ்சம் முடிச்சிருந்து பாருங்க இதை கொஞ்சம் ஏத்துக்கீங்க. நீங்க அடிக்கடி இந்த முடிச்சிருந்து பார்த்தா தான் உங்களை பார்த்தா தான் எனக்கு வரும். அப்படி நல்லா ஏத்துங்க. இருக்கிற ஆளு பூரா இப்ப கொண்டு வரணும். அப்பாடா இங்கு சிறந்த முறையில் ஒளியன் ஒளி அமைத்துக் கொடுத்து கொண்டிருக்க நமது கணபதி ஒளிபரப்பு நிலையத்தார்களுக்கும் அதில் பணிபுரியும் பணியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் அதற்கு நன்றி 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 கலந்த வணக்கம். நன்றி. அப்படிங்கிறதுனால வந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு விவரம் இருக்கும். நாம அன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு முக்கியமா சொல்லக்கூடியது இந்த ஒரு மனிதனுக்கு எப்படி முதுகெலும்பு முக்கியமோ அதுபோல இந்த நாட்டின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய இந்த விவசாய பெருங்குடி மக்களை முதலில் வணங்க வேண்டும். அப்புறம் தான் மற்ற காரியத்தை பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டுடைய முதுகெலும்பு ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் நமக்கு முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பு மாதிரி தான் இந்த விவசாய பெருங்குடி மக்கள். இந்த விவசாயம் ஒழுங்கா பண்ணணும்னா நம்ம நாடு இந்திய நாடு வல்லரசா சீக்கிரம் ஆயிரும். ஆனா நம்ம எல்லாம் விவசாயம் பண்ணணுமா? ஒரு காலத்துல விவசாயம் பண்ணோம். எப்படி பண்ணோம்? காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்ன பத்தி ஐயா பொண்டாட்டி எழுப்பி விட்டு ஐயா எந்திரி கொஞ்சம் நீராகாரம் கொடு அப்படின்னு அந்த நீராக தண்ணியை குடிச்சுட்டு ஒரு பக்கம் ஏறு கலப்ப ஒரு பக்கத்து மாடு இது ரெண்டையும் கையில பிடிச்சிக்கிட்டு நேரம் வயக்காடு போய் 6 மணிக்கு உழுக ஆரம்பிக்கிறவர் 2 மணி வரைக்கும் உழுகணும். அப்படி 2 மணி வரைக்கும் உழுகிறப்ப இடையில எங்க ஆத்தா என்ன பண்ணு வீட்டுல இருந்து 11 மணியை போல கம்பங்கூடு சோளக்கூடு கேப்பக்கூடு இப்படி ஏதாவது ஒரு கூழை கிண்டி தாத்தா இப்பெல்லாம் கூழு கிண்டுவீங்களா? இந்த கூழன்னா என்னன்னு தெரியுமா? கேழ்வரகு சாமச்சூர் இதெல்லாம் தெரியாது ரொம்ப பேருக்கு. உண்மையா அதுதான். ஏன்னா இப்ப கேப்ப கூட கம்மம் கூட எல்லாம் இப்ப கிண்டுறது இல்ல நம்ம வீட்டுல. ஆனா அந்த காலத்துல கிண்டுறாங்க. எப்படி கிண்டுறாங்க? அதாவது சரி தண்ணி வச்சு அந்த மண்பானையில அந்த மாவை கரைச்சு ஊத்தி அதை கிண்டி மண்பானையை கவுத்து வச்சிருவாங்க ராத்திரியில. காலையில எந்திரிச்சு பார்த்தோம்னா அப்படி அல்வா துண்டை வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கம்மம் கூட கேப்ப கூட சோளக்கூடம் இப்படி ஏதாவது ஒரு கூடை கிண்டி அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க தூக்குச்சட்டியில போட்டு அதுல கொஞ்சம் மோரை ஊத்தி அந்த ஒரு ஓரத்துல உப்பை முடிச்சு போட்டு அதுல 4 வெங்காயத்தை
மணிக்கு என்ன பத்தி ஐயா உழுதுகிட்டு இருக்கும் போது என்ன பத்தி ஆத்தா கூப்பிடுவாங்க, ஐயா வாயா உழுது கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு வந்து சாப்பிடியா அப்படின்னு வந்து சாப்பிட சொல்லிட்டு அந்த கூழை கரைச்சி அந்த மண் வாசனையோட அந்த முழங்கால் உலையோட வந்து அப்படி உட்கார்ந்து சாப்பிடுறப்ப இருந்த திருப்தி இப்ப இல்ல. ஏன் இப்ப யாரும் வயக்காட்டுல இறங்குறது இல்ல. என்னைக்கு வயக்காட்டுக்குள்ள டிராக்டருங்கிறது ஒண்ணு உள்ள போச்சோ அன்னைக்கே மனுஷனுக்கு புறா வியாதிங்கிறது ஒண்ணு சீக்கிரம் வந்துருச்சு. அப்பெல்லாம் 3 நேரம் சோறு சாப்பிட்டாங்க. யாருக்காவது சுகர் பிரஷர் இருந்துச்சா? ஒரு உள்ளக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு 3 வேளை சோறு சாப்பிடுறது இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் சுகர் பிரஷர்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவன் முளைக்கிறதுக்கு நம்மளை போட்டு குழையறதுக்கு இருக்கிறேன். ஆனா இதெல்லாம் தெரியாமத்தான் நம்மளும் போட்டுக்கிட்டு இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், தலைவலி வந்தா மாத்திரை சாப்பிடறோம் தீர்ந்து போயிருது, ஜுரம் வந்தா ஊசி போடுறோம் மாத்திரை போயிடுறோம் அதுவும் சரியா போயிருது. ஆனா இந்த சுகருங்கிற வியாதி வந்தா மாத்திரை போட்டா சரியாக மாட்டேங்குது. ஏன்? அப்புறம் அதை பொழைக்க வேண்டாமா? அதுதான் அவன் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த வைத்திய தொழிலுக்கு வந்தானே அவன் பொழைக்க வேண்டாமா? நீ சாகுற வரைக்கும் இதை சாப்பிட்டு தாண்டா ஆகணும். நம்ம ஆளும் ஏமாந்து அதெல்லாம் சாப்பிட்டுருவேன். அப்படி எல்லாம் ஒரு காலம் வந்துருச்சு இப்ப. அதனாலதான் சொல்ல வர்றேன், உழைக்கும் மக்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்களை நம்பியே வாழக்கூடாது. நம்மளும் நம்ம நம்பணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல பணக்காரன் பூரா சோறு சாப்பிட்டான், ஏழை பூரா கூழு குடிச்சான். ஆனா இன்னைக்கு பணக்காரன் ஏழை பூரா சோறு சாப்பிடுறேன், பணக்காரன் பூரா முச்சந்திக்கு முச்சந்தி நின்று செம்பு கூழு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அதுவும் அதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? வீட்டுல புள்ள குட்டியை எச்சி வச்சு கொடுத்தோம்னா அதை சாப்பிட மாட்டேன். ஆனா அந்த முச்சந்தில வண்டியில கூழு வச்சு விற்பாங்க. அந்த கூழு வண்டியில என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வடகம் அப்பளம் மோர் மிளகாய் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சின்னூண்டு தட்டுல கொஞ்சோண்டு ஊறுகாயை பிரிக்கி வச்சிருப்பாங்க. இந்த அப்பளம் மிளகம்லாம் எடுத்து தொட்டுக்கிறோம்னா பிரச்சனை இல்லை. இந்த ஊறுகாய் என்ன ஒண்ணு தெரியுமா? நீ ஒரு நக்கு நான் ஒரு நக்கு. வீட்டுல புளிய சாப்பிட்டா சாப்பிட மாட்டோம். ஆனா எவனோ நக்குனதை நம்ம பிடிச்சிட்டு நக்குறோம். அப்ப அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்மளுடைய விவசாயம் அந்த நிலைமைக்கு ஆகி போச்சு. அப்படிங்கிறதுனால அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. விவசாயம் தான் முதல்ல முக்கியம். அப்படிங்கிற இன்னைக்கு விளை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால என்ன, கடலை போட்டு நஷ்டமாச்சு, கம்பு போட்டு நஷ்டமாச்சு, நெல்லு போட்டு நஷ்டமாச்சு. ஆனா 1500 சதுரடிக்கு கல்லு போட்டேன், பல லட்சம் ரூபாய் லாபம் தான். கல்லு போட்டான். ஆமா, என்ன கல்லு? இந்த மூளைக்கு மூளை 4 மூளைக்கு 4 கல்லு, 1500 சதுரடி. இப்ப உள்ள தமிழ்ல சொல்லணும்னா ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு அப்படிம்பாங்க. ஏன்னா சதுரடின்னு தமிழ்ல சொன்னோம்னா இப்ப யாருக்கும் புரியாது. ஆனா நம்ம பேசுற தமிழ்ல இந்த ஸ்கொயர் ஃபீட்னாக்க புரியும். ஆமா, அது சதுரடி இவ்வளவு அப்படின்னு சொல்லி 1500 சதுரடி 10 லட்சம் ரூபாய் பிரிச்சுக்கிட்டு போகும். அதனால இன்னைக்கு எல்லா நிலமும் அதுக்கு போயிடுச்சு. அப்படிங்கிறனால விவசாய பெருங்குடிமக்கள் வணங்குவோம். அப்படிங்கிறனால விவசாயி
வள்ளியை பார்க்க. ஆனா இந்த வள்ளியை நம்ம பார்க்க வந்திருக்கோமே, ஏன் வள்ளியை நம்ம பார்க்க வந்திருக்கிறோம்? இன்னைக்கு கடவுள்களை பூரா நம்ம நேரடியா போய் பார்க்க போறோம். ஆனா கடவுள் எப்பவாவது நம்மளை தேடி வர்றாங்களா? ஆனா வந்திருக்காங்க. எப்ப வர்றாங்க? அப்படி கடவுள் வந்ததுனாலதான் நம்ம இங்க இருந்து வீட்டுல இருந்தே நம்ம சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் சில பேர். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு முருகனான நம்ம என்ன பண்றோம், இந்த வள்ளியை தேடி நம்ம போறோம். ஏன்னா உலகத்துக்காக நம்மளுக்காக உலகமா அப்படின்னு பார்க்கும் பொழுது உலகத்துக்காக நம்ம இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த உலகம் பிறந்தது எனக்காக. நம்ம வள்ளியை தேடி வந்திருக்கிறோம். இந்த வள்ளியை எதுக்காக தேடி வந்தோம்? இந்த வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணும். ஏன்னா ரொம்ப நாளா நம்மளுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற அந்த வள்ளி, அப்பேற்பட்ட வள்ளியை நாம கொண்டுகிட்டு போகணும். ஏன்? எனக்காக பிறந்தவள், எனக்கென பிறந்தவள் அப்படிங்கிறதுனால இவளை எப்படி எல்லாம் கொண்டுட்டு போறது தெரியுமா? ஒரு நேரத்தில் கல்யாணம் பண்ணாங்க. எப்படி கல்யாணம் பண்ணாங்க? பொண்ணு வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை வீடு பார்ப்பாங்க, பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு வீடு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டை பார்த்தாங்க. ஒரு நேரம்
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுல கை நினைக்கிறது, பொண்ணு வீட்டுல கை நினைக்கிறது, இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கடைசியில் நிச்சயதார்த்தம், பரிசு இதெல்லாம் போட்டு கடைசியில் அந்த காலத்துல தாலி கட்டினாங்க. பண ஓலை கட்டா முதல்ல தாலி கட்டினாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் கைத்த கோத்து தாலி கட்டினாங்க. அதுக்கப்புறம் தங்கத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தங்கத்துல தாலி செஞ்சு போட்டாங்க. அப்பெல்லாம் பெண்ணுக்கு தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நகை நட்டு போட்டு பொண்ணை கட்டிட்டு போனேன். ஆனா இன்னைக்கு அப்படி எல்லாம் இல்ல. மாப்பிள்ளைக்கு எத்தனை பவுன் போடுவீங்க அப்படின்னு கேட்கிற நிலைமை இப்ப வந்துருச்சு. இன்னைக்கு பொண்ணை பெற்றவெல்லாம் தலையில முக்கால் போட்டுட்டு போக வேண்டியது நிலைமை. அந்த நிலைமை ஆகி போச்சு. ஏன்னா ஒரு பவுனு 1.5 லட்சம் ரூபாய் விற்குது. அந்த நிலைமைக்கு ஆகி போச்சு. அப்படிங்கிறதால இவளை நான் எப்படி கொண்டு போக போறேன், நான் தேர்ல வச்சு கொண்டு போவோம். எப்படி தேர்ல வச்சு கொண்டு போவோம்? அப்ப ஒரு நேரத்துல இந்த பொண்ணை எப்படி அழைச்சிட்டு போனாங்கன்னா, அந்த கூட்டு வண்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கூட்டு வண்டிக்குள்ள பொண்ணை உட்கார வச்சு இந்த பக்கத்து திரையை போட்டுருப்பாங்க. அந்த திரையை ஏன்னா பொண்ணை யாரும் பார்க்கப்படாதான் அப்படின்னு இங்க இருந்து கொண்டு போய் மணவரையில உட்கார வச்சு, சில இடத்துல பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுல தாலி கட்டி கூட்டிட்டு வருவாங்க. சில இடத்துல தான் பொண்ணை அழைச்சு விடுவாங்க. இது இப்ப 2 பகுதியில நடக்கும். அப்படிங்கிறதுனால இப்ப இவனை நம்ம கொண்டுட்டு போய் தேர்ல வச்சு கொண்டு போகணும். ஏன் தேர்ல இப்ப நம்ம சாமியத்து வீதி உலான்னு ஒண்ணு பண்ணுவோங்க. இந்த வீதி உலான்னு என்ன எதுக்கு தெரியுமா? இப்ப முடிஞ்சவங்க பூரா கோவில்ல வந்து சாமி கும்பிடுறோம். இப்ப வீட்டுல முடியாதவங்க வயசானவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து சாமி கும்பிட முடியாது. அதனால இந்த கடவுள் என்ன பண்றதுன்னா, வீதி உலாங்கிற பேர்ல அப்படி வீதியா போய் அந்த வர முடியாத மக்களுக்கு அருள் கடாட்சியம் செய்யணும். அப்படிங்கிறதுனால இந்த வீதி உலாங்கிறது ஒண்ணு நடத்துறாங்க. அதே மாதிரி என் மனைவிய நான் வீட்டுல கூட்டி கொண்டு வச்சேங்க, பாக்குறவங்க யாராவது மனைவி கேட்பாங்களா இல்லையா? அதனால அந்த தேர்ல வச்சு போய் ஏன்னா எல்லா வீதியிலுமே என் சொந்தக்காரன் இருக்கிறான், எல்லா இடத்துலயும் என் சொந்தக்காரன் இருக்கிறான், உலகமே என் சொந்தக்காரன் தானே.
ஏன்னா குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிம்பாங்க. ஆனா மக்கள் இருக்கிற இடம் பூரா என் சொந்தம் தான் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இடத்துக்காச்சு பா தம்பி ஜெயக்குமாரு இதான் என் பொண்டாட்டி. இப்ப கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவளை கூட்டி கொண்டாந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? அன்னைக்கு நாகமே என் பொண்டாட்டியை பார்த்திருக்கீங்களா? என்ன ஏன் பொண்டாட்டி நீங்க ரசிக்கிறீங்க? நல்லா இருக்குன்னு சொன்னாப்பா, அது தப்பாப்பா. நல்லா இருக்குன்னு சொன்னா ஊருக்குள்ள கூட்டிக்கிட்டு தெரியுது. எதுக்கு சொல்ல வரேன்? அப்பா பொண்ணு மாப்பிள்ள நல்லா இருக்கியப்பா அப்படின்னு சொல்ல. நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா. நல்லா இருந்தா 16 செல்வங்களும் பெற்று பெருவாழும் வாழணும் அப்படின்னு பெரியவங்க வாழ்த்த வேண்டாமா? அப்படி எல்லாம் வாழ்த்தணும் அப்படிங்கிறதுனால அப்பா பொய்யரசு அம்மா பாத்திருக்கியா? இப்ப பாரு எப்படி வர்றாங்கன்னு. அப்படிங்கிறதுனால இவங்களை அப்படி எல்லாம் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி இந்த வள்ளிய இந்த குறிஞ்சி நிலத்துல இருக்கிறவள அந்த குறிஞ்சி மலருக்கு ஒப்பாக நம்ம சொல்லணுமா? ஏன்னா குறிஞ்சி நிலத்துல இருக்கிறவங்க எப்போதுமே நல்லவங்க தான். ஏன்னு கேட்டா இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இவ்வளவு அழகா இருக்கு. அப்ப இந்த இடத்தை பார்க்கும் போது இவ்வளவு அழகா இருக்கும் பொழுது நிச்சயமாக இங்கு வசிப்பவர்களும் மிகவும் அழகானவர்கள். ஏன் அப்படி தெரியுமா? ஒரு இடம் சுத்தமா இருந்துச்சுன்னா அங்க இருக்கிறவங்களும் சுத்தமா இருப்பாங்க, அவங்க மனசு சுத்தமா இருக்கும். இந்த இடத்தை பார்க்கும் போது இவ்வளவு சுத்தமா இருக்கு, அது எவ்வளவு சுத்தமா இருக்கும் அந்த மனசு. அந்த மனசை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கு? அந்த குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை அப்படிங்கிற மாதிரி குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை ஒரு என்ன எனக்கு என்னன்னு எல்லாரும் பார்த்துருக்கேன். சரி, அமைதியான ரசிகர் அப்படி இருக்கணும். ஏன்னா சில இடத்துல ஆரவாரமா இருப்பாங்க, சில இடத்துல அமைதியா இருப்பாங்க, சில இடத்துல ரெண்டும் கலந்து இருப்பாங்க. ஆனா இந்த அமைதியா இருக்கிறவங்களை தான் கொஞ்சம் நம்பவே முடியாது. ஏன் தெரியுமா? ஆரவாரப்படுத்துறவங்க ஆரவாரப்படுத்தி அப்படியே போயிடுவாங்க. இந்த ஆரவாரமும் அமைதியாகவும் இருக்கிறவங்க அவங்களும் ஒரு மாதிரியா பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அமைதியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காலையில தான் இன்னும் இப்படி இப்படி செஞ்சாங்க, இப்படி இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க ரசிக்கிறாங்க. அப்ப அவங்கள ரசிக்க வைக்கணும் இல்லையா? அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வள்ளி இவ்வளவு அழகாக எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வள்ளி என்ன சொல்லி கூப்பிடுறா? இந்த இடத்துல என்ன விதைச்சு பண்ணிட்டு இருக்காங்க? தினை விதைச்சது. இந்த தினைய விதைச்சு
வச்சு ஆளோலம் ஷோ அப்படின்னு சொன்னாலே ஆளோலம் சொன்னா என்ன அர்த்தம்? ஆளோலம் சொன்னா பறவையை விரட்டல, ஆறுமுகாவா சிவபாலாவா அப்படின்னு நம்மளை கூப்பிடுற. நம்மளை கூப்பிட்டு இவ்வளவு நேரம் நம்ம போகலன்னா எவ்வளவு பாவம் தெரியுமா? பெண்ணு கூப்பிட்டு ஆம்பளை போகலன்னா அது பெரிய பாவம். ஆமா ஆமா, எத்தனையோ பாவம். யாருக்காச்சும் உதவி பண்ணவனா கூட ஒரு பொம்பளையும் கூப்பிட மாட்டேங்குது. எதுக்கு? ஆமா, ஏன் உதவி பண்ணலாம். என்ன உதவி நீங்க பண்ண போறீங்க? அதெல்லாம் உதவி பண்றதுக்கெல்லாம் நாங்க இருக்க, நாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இவனுக்காக இந்த இடத்துல வந்து வெகு நேரம் ஆச்சு. வெகு நேரம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஏதாவது ஆட்கள் சடனா ஏதாவது இருக்கா? பாத்தீங்களா? இப்பவும் என்னன்னு கூப்பிடுறா? அவங்க தான் ஆளவன் சொல்லு விழுகும். ஆனா ஆறுமுகாவா அப்படின்னு இந்த தினக்காட்டுல இருந்து நம்மளை கூப்பிட்டு இருக்காரு. இந்த தினக்காட்டுல இருக்கிறவங்களை கொண்டு போய் பருத்தி காட்டுல வச்சு நம்மளுக்காக பருத்தி எடுக்க வச்சா எப்படி எல்லாம் இருக்கு